பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 2 டம்ளர் இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம்னா 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பன்னீர், கேப்சிகம், அப்புறம் ஒரு பூண்டு, ஒரு 10 பூண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு 3/4 வாட்டர் ஃபில் பண்ணிடணும் அந்த பேனில். அப்புறம் இந்த 2 டம்ளர் பாசுமதி ரைஸை எடுத்து அதுக்குள்ளே போடணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் அதில் போடணும். சால்ட் போட்டு முன்ன நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். அதில் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதில் மூடி வச்சோம்னா இந்த ரைஸ் நல்லா வெந்து ஒரு 3/4 வெந்து அது அப்படியே இருக்கும். மூடி போட்டு கூட நம்ம வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பவுல் செட் பண்ணி வச்சுக்கணும். ரைஸ் வெந்த பின்ன அதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் அதில் ட்ரெயின் ஆகிடும். இப்போ அந்த பேனில் இந்த கேப்சிகமும் பன்னீரும் போட்டு கொஞ்சம் ஆயில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டு நல்லா சாட் பண்ணிடுவோம். சைட் பை சைடு இந்த மசாலா பேக்கெட் எல்லாம் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் அந்த சில்லி பேஸ்ட் அதை போடணும். ஒரு ஸ்பூன் போட்டோம்னா போதும், ஜாஸ்தி போட வேண்டியது. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் போடணும். இப்போ இந்த ரைஸ் நம்ம ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. அந்த ரைஸ் ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. அந்த தண்ணி எல்லாம் கீழே அது அந்த தண்ணி நம்ம சூப்பு கூட யூஸ் பண்ணலாம். இப்போது நல்லா கிளறி விடணும். இப்போ அந்த பேனில் நம்ம ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரைஸு, அது நல்லா தண்ணி எல்லாம் கீழே ட்ரெயின் ஆகிருக்கும். இப்போது அதை எடுத்து இந்த பேனுக்குள்ளே நம்ம போடணும். இப்போ இதை அந்த ட்ரெயினில் நம்ம போட்டுட்டு நல்லா வெந்துருச்சு 3/4. இப்போ இதில் நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா அந்த தண்ணி எல்லாம் இஞ்சிக்கும், தண்ணி எல்லாம் கீழே போயிடும். ஒரு பவுல் வச்சு அதை கலெக்ட் பண்ணி நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த வாட்டர் ஸ்டார்ச் வாட்டர் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இந்த ரைஸை நல்லா அந்த உடையாமல் நம்ம கிளறி விடணும். நம்ம ஆயில் ஜாஸ்தி ஊற்றலை. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம வெளியில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸ் நிறைய ஆயில் ஜாஸ்தியாக போட்டு வைப்பாங்க. ஆனால் நம்ம
வந்து வீட்டிலே செய்கிறனால நம்ம வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் இருந்தால் போதும். இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அந்த ஓகே ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் தான் இதுக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனாக்கா இந்த ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி எல்லாம் வந்து நல்லா உடையாமல் நம்ம போட்டு, கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அது ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து சாப் பண்ணி இதுக்குள்ளே நம்ம போட்டு ரைஸ் எல்லாம் உடையாத மாதிரி கிளறணும். கிளறப்ப வந்து அந்த மாதிரி உடையாத மாதிரி கிளறணும். இப்போது நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும்.